ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிறகடிக்கும் சிறகுகள். இன்றைக்கி நம்ம மேடம் சப்பாத்தி செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையானது நெய், சப்பாத்தி டோ, அப்புறமா கொஞ்சம் வீட் ஃப்ளோர் இதெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கட்டையில் சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்க இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுலலாம். அதோடு அவங்களுக்கு முன்னாடி கேமரா இருக்கிறது இன்னும் ஜாலியாக இருக்குது. ஸோ ரெடி பண்ணியாச்சு. அதில் ஆக்சுவலி இப்போ நான் கை வைக்கக்கூடாதான் அவங்களுக்கு, அவங்களே பண்ணணுமா. சரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட. திருப்பி போடணுமா, ஒரு தேய்ச்சிட்டாங்க, திருப்பி போடணுமா. ஸோ ஓகே, ஃபைனலாக தேய்ச்சி முடிச்சாச்சு. ஒரு பெரிய இதுக்கப்புறம் இப்போ தோசைக்கல் ஹீட் ஆகிடட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதையும் அவங்களே சுடணும்னு ஏறி மேலே உட்காந்துக்கிட்டாங்க. மேலே உட்காந்துட்டு அது நான் கை வச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கை வைக்கிறாங்க. இல்லை மேடம், நீங்கள் கை வைக்காதீங்க, நான் அவங்களுக்கு பெரிய கரண்டியாக கொடுக்குறேன், நீங்கள் கரண்டியிலே திருப்பி போடுங்கன்னு சொல்லிட்டு கரண்டி கொடுத்தா, அம்மா 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 திருப்பி போட்டுகிட்டே இருக்கணுமா. திருப்பி போட்டால் அது எப்படி வேவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னால் புரியவா போகுது. புரியுது, நல்லா சொன்னால் கேட்கவா போகிறா. சரி ஓகே, என்னமோ பண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீ எடுத்து ஊற்றுங்க மேடம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கீ எடுத்து கொடுத்தா கீ ஊற்றி முடிச்சாச்சான். அடுத்து அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் வச்சிடணுமா. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உப்பி வந்துச்சு. ஓகே அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபைனலாக எடுத்து முடிச்சுட்டு இப்படி தான் உப்பி வந்துச்சு நம்ம பிங்கி மேடமோட சப்பாத்தி. அவங்களோட சப்பாத்தியை அவங்களே சுட்டு அவங்களே திரட்டி அவங்களே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் ஒரு ஜாம் மாதிரி நானே வீட்டில் ஒன்று செஞ்சேன். அதோட ரெசிப்பியும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பேபிஸ் இருந்தாங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காம எப்படி நம்ம ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லேயே அவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் பாப்பாவுக்கு பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவளுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். நான் 1 இயர் வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸுமே எதுவுமே கொடுக்கல. இப்போது 1 இயருக்கு அப்புறம் தான் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு குட்டி சுட்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குமே ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம என்னென்னலாம் அந்த வரகரிசி அது மாதிரி என்னென்னலாம் சாப்பிட்றோமோ எல்லாமே கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் சிறகடிக்கும் சிறகுகள். பாய்.